மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? அப்படின்னா ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஹலோ ராம், நான் பொண்ணுங்கிறதுல சந்தேகமா இருந்தா இது கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒரே பிரசவத்துல 2 புள்ளைய பெத்து காட்டுறேன். ஏன்னா நான் அடிபட்டு செத்துட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்புறம் ராமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாரு. இது பாரு, நீ சாக போறேன்னு மிரட்டிட்டு இருக்க, ஆனா சாக மாட்டேன். இத்தனை நாளா நான் அமைதியா இருந்துட்டேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். என் ராம என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச உன்னை விட மோசமானவடா நான் மாறிடுவேன். உன்ன மாதிரி வாய்ப்பேச்சுக்காரி நான் இல்ல, செஞ்சு காட்டுவேன். இப்போத்துல இருந்து நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, எதிரி, முதல் எதிரி. இந்த நிமிஷத்துல இருந்தே ராம நீ மறந்துட. இனிமே நீ அவரை பார்க்க கூடாது, அவரோட பேசக்கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். நான் போனது இருக்கட்டும், அன்னைக்கு யார் போன் பண்ணாங்க? எதுக்கு அவ்வளவு அவசரமா போனீங்க? எல்லாம் விவரமா சொல்றேன், முதல்ல உள்ள போலாம் வாங்க. உடனே வர சொல்லி போன் பண்ணாங்க, அதான் போயிட்டு வந்தேன். ஏன் போய் சொல்றீங்க? போய் சொல்ல தேவி, உண்மைதான் சொல்றேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? யார் அந்த ஃப்ரெண்டு? விசாலி. பத்து நிமிஷத்துக்குள்ள என்ன பார்க்கலனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு போன்ல விசாலி மிரட்டினா. அதனாலதான் நான் அவசரமா போனேன். கொலைக்கிற நாய் கடிக்காது. விசாரி பேசுற ஜாதி, சொன்னது எதையுமே செய்ய மாட்டான். அவ தண்ணியை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டும் போது கூட நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவ அது கூட தண்ணியில குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் தண்ணியில குடிச்சு காப்பாற்ற வேண்டியதா போச்சு. அவதான் ஏதோ திட்டம் போட்டு நாடகம் மாடி போட்டோ எடுத்து அனுப்பிட்டான். அந்த போட்டோ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பார்த்தேன். அவன் எப்பவுமே உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பா. நான் எதுவும் பேசாம இருக்கலாம். இந்த தடவை அவளை வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் இந்த விஷயத்துல அவ தலையிட மாட்டான்னு நினைக்கிறேன். நிச்சயமா தலையிட மாட்டா. ஏன்னா நானும் அவளை பார்த்து எச்சரிக்கை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே அவன் வழியில குறுக்கிட்டா நான் அவளை உயிரோட விட மாட்டேன். கூடாது, ஏன் இப்படி எமோஷன் ஆகுற? பொண்ணுக்கு பொறுமைதான் அவசியம். கொஞ்சம் அமைதியா இருக்கு. பொறுமைக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த விசாரி என்ன மீறி போயிட்டு இருக்கா. அவன் காட்டு தீ மாதிரி. தண்ணீரை விழுந்த உடனே ஒரு மனித மனத்தோட காப்பாத்துனத கொச்சப்படுத்துற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? அப்படின்னா ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஹலோ ராம், நான் பொண்ணுங்கிறதுல சந்தேகமா இருந்தா இது கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒரே பிரசவத்துல 2 புள்ளைய பெத்து காட்டுறேன்.
ஏன்னா நான் அடிபட்டு செத்துட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்புறம் ராமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாரு. இது பாரு, நீ சாக போறேன்னு மிரட்டிட்டு இருக்க, ஆனா சாக மாட்டேன். இத்தனை நாளா நான் அமைதியா இருந்துட்டேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். என் ராம என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச உன்னை விட மோசமானவடா நான் மாறிடுவேன். உன்ன மாதிரி வாய்ப்பேச்சுக்காரி நான் இல்ல, செஞ்சு காட்டுவேன். இப்பத்துல இருந்து நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, எதிரி, முதல் எதிரி. இந்த நிமிஷத்துல இருந்தே ராம நீ மறந்துற. இனிமே நீ அவரை பார்க்க கூடாது, அவரோட பேசக்கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். வீடு கூட்டிருக்கேன், அதுக்கும் இங்க போய்ப்பா. வாங்கடா. என்ன தேவி, அதுக்கும் இங்க போயிட்டு வரேன். நான் போறது இருக்கட்டும், அன்னைக்கு யார் போன் பண்ணாங்க? எதுக்கு அவ்வளவு அவசரமா போனீங்க? எல்லாம் விவரமா சொல்றேன், முதல்ல உள்ள போலாம். வாங்க. உட்காருங்க. ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு உடனே வர சொல்லி போன் பண்ணாங்க, அதான் போயிட்டு வந்தேன். ஏன் போய் சொல்றீங்க? போய் சொல்ல தேவி, உண்மைதான் சொல்றேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? யார் அந்த ஃப்ரெண்டு? விசாரி. பத்து நிமிஷத்துக்குள்ள என்ன பார்க்கலனா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போன்ல விசாரி மிரட்டினா. அதனாலதான் நான் அவசரமா போனேன். கொலைக்கிற நாய் கடிக்காது. விசாரி பேசுற ஜாதி, சொன்னது எதையுமே செய்ய மாட்டா. அவ தண்ணியை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டும் போது கூட நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவ அது கூட தண்ணியில குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் தண்ணியில குடிச்சு காப்பாற்ற வேண்டியதா போச்சு. அவதான் ஏதோ திட்டம் போட்டு நாடு மாடி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். அந்த போட்டோ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பார்த்தேன். அவன் எப்பவுமே உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பா. நான் எதுவும் பேசாம இருக்கலாம். இந்த தடவை அவளை வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் இந்த விஷயத்துல அவ தலையிட மாட்டான்னு நினைக்கிறேன். நிச்சயமா தள்ளிட மாட்டா. ஏன்னா நானும் அவளை பார்த்து எச்சரிக்கை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே அவன் வழியில குறுக்கிட்டா நான் அவளை உயிரோட விட மாட்டேன். கூடாது, ஏன் இப்படி எமோஷன் ஆகுற? பொண்ணுக்கு பொறுமைதான் அவசியம். கொஞ்சம் அமைதியா இரு. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த விசாரி என்ன மீறி போயிட்டு இருக்கா. அவ காட்டு தீ மாதிரி. ஒரு எல்லை இருக்கு. அந்த விசாரி என்ன மீறி போயிட்டு இருக்கா. அவ காட்டு தீ மாதிரி வளர விட்டா அழிச்சிருவா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு நீங்க என் கூடவே இருக்கணும் போல தோணுது. நான் கூட இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போங்களேன். எனக்கும் ஆசைதான் தேவி. ஆனா எனக்கு பொதுமக்கள் கிட்ட மனு வாங்குற நாள். கண்டிப்பா போய் ஆகணும். பொதுமக்கள் குறைய தீர்த்த பிறகாவது என் குறைய தீர்த்து வைப்பீங்களா? நிச்சயமா. அப்ப நான் வரேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி பாத்திரத்தெல்லாம் உடைக்கிற?
ஆமா, எனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிச்சிருக்கு. நானே வேதனையில வந்திருக்கேன். உனக்கு என்ன சாப்பிட்டு வேண்டியிருக்கு? உனக்கு எந்த தைரியம் இருந்தா அவன் சாப்பிடறதை தட்டி விடுவேன். விஷயம் டாக்டர் ஃபோன் பண்ணு. சரிங்க. பத்மநாபன், சார். சார், இந்த பயிற்சி எடுத்துட்டு போங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஃபைல்ல மாத்தி சைன் பண்ணிருக்கீங்க சார். ஓ, ஐம் சாரி சார். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க சார். இன்னைக்கு ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ஃபைலையும் கையெழுத்து போட வேண்டாம். நான் பார்க்காம அனுப்பியிருந்தா உங்க இமேஜ் தான் சார் ஸ்பாயில் ஆயிடும். இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க சார். ம். வேற ப்ரெஷர் திருப்பி ரெடி பண்றீங்க? சரிங்க சார். மிஸ்டர் சிவப்பா, ஏற்கனவே விசாரி கையை கீழிக்கிட்டு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க கை நீட்டி அடிக்கலாமா? குமரத்தை சாப்பிட்டு இருக்கும்போது தட்டு தட்டு விட்டு ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணா என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஏன் டாக்டர் இப்படிலாம் நடந்துக்கிறா? நான் நினைச்சது அரைஞ்சே திருணுங்கிற வெறி, அறைய முடியலங்கிற விரக்தியில இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. இது ஒரு வகை ஹிஸ்டீரியா தான். இதுக்கு மருந்து இல்லையா? இருக்கு. இவங்க ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கிறது தான் மருந்தே. அப்பதான் சீக்கிரமா குணமாகும். இவ விரும்புறது கலெக்டர் ராம டாக்டர். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. கலெக்டருக்கே உங்க தங்கச்சியே கலெக்ட்